இப்போ வந்து சிக்கன் ஈரல் வந்து ஈஸியாக செய்கிற முறை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகேவா வியூவர்ஸ்? தேங்க்யூ. இப்போது ஈஸியான முறையில் சிக்கன் ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வந்து இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக அறுத்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, தட்டின பூண்டு, கொஞ்சம் வரமிளகாய், தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து நம்ம சிக்கன் ஈரல் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ வந்து எண்ணெயே ஊற்றாத நம்ம வந்து சிக்கன் வந்து அப்படியே கடாயில் வச்சுட்டு ஈரல் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இந்த பொருளெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அப்படியே ஒட்டுக்காக நம்ம வந்து அப்படியே கொட்டி விட்டுறலாம். நீங்கள் எண்ணெயே இல்லாத தாளிக்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கன் ஈரல் கிரேவிக்கு வந்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் அப்படியே ஆயில் இல்லாத ஒட்டுக்கா போட்டு நீட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் பொடி, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே பரட்டி விட்டு மூடி வச்சுருவோம். மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு விட்டு அப்படியே நம்ம வந்து பரட்டி விட்டுறலாம். நல்லா வேகணும். நல்லா ஈரல் நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஈரல் கிரேவி வந்து வெந்துட்டுருக்கு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே அந்த பெரட்டி விட்டதெல்லாம் அப்படியே வெந்துட்டுருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா வேகட்டும். தண்ணி சுண்டு வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அப்புறம் பாருங்கள். இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் மாதிரி இந்த சிக்கன் ஈரல் கிரேவி வந்து நல்லா செமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி சிக்கன் கிரேவி வந்து தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே ட்ரையாக ஆகுது பாருங்கள். அப்படியே இந்த ஈரலெல்லாம் தனியாக சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இந்த சிக்கனெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இனி வந்து சாப்பாடில் போட்டு டேஸ்ட்டாக சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஆயிலே ஊற்றலை, நான் பட்டை, கிராம், சோம்பு அதெல்லாம் எதுவுமே போடலை. ஒன்லி சிக்கன் பொடி, மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம், மிளகாய், பூண்டு, அவ்வளோதான். ஆயிலே போடலை. செமையாக தண்ணி வந்து அப்படியே ட்ரை ஆகிட்டு பாருங்க. செமையாக வெந்துருச்சு ஈரல். நம்ம அப்படியே சாப்பாட்டில் அப்படியே பெரட்டி நம்ம சாப்பிட்லாம். செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக பாருங்கள். அப்படியே ட்ரையாக வந்துருச்சு பாருங்கள் சிக்கன் கிரேவி ஈரல். சிக்கன் ஈரல் கிரேவி வந்து
தண்ணி நல்லா சுண்டி எப்படி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா அப்படியே பரட்டி விட வேண்டியதுதான். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஈரலெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நீட்டாக சாப்பாட்டில் போட்டு அப்படியே பெசரி சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வச்சுக்கலாம், இதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். ஈரலெல்லாம் செமையாக நல்லா வெந்துருச்சு. சிக்கன் கிரேவி செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.